இப்போ புதுசா ஃபேன் வாங்குற எல்லாரும் ரெகுலரான இண்டக்ஷன் ஃபேன்ஸ விட்டுட்டு பிஎல்டிசி ஃபேன்ஸ் தான் வாங்குறாங்க. ஆஹா. அதுக்கு வேலிடான ரீசன்ஸ் இருக்கு. பிஎல்டிசி ஃபேன்ஸ் இண்டக்ஷன் ஃபேன்ஸ விட ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணும். ஃபேன்ல இருந்து வர நாய்ஸும் கம்மியா தான் இருக்கும். இஸ் இட்? இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுல ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் பெஸ்ட்டான பிஎல்டிசி ஃபேன்ஸ் பார்த்து ஒரு கம்ப்ளீட்டான லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஃபேனை நீங்களே எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஒரு ஷார்ட்டான கைடை பார்க்கலாம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சைஸ் ஃபேன் வேணுங்கிறத டிசைட் பண்ணணும். உங்க ரூம் சைஸ் வெறும் 65 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 900 mm ஸ்வீப் சைஸ் போதும். 65 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளாடி உங்க ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா 1200 mm ஸ்வீப் சைஸ் வாங்குறது நல்லது. 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உங்க ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா 1400 mm ஸ்வீப் சைஸ் இருக்கிற ஃபேன் பார்த்து வாங்குங்க. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணுமேடா. பிஎல்டிசி ஃபேன்ஸ் ட்ரெடிஷ்னல் இண்டக்ஷன் ஃபேன்ஸை விட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் 60% வரைக்கும் கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணும். பிஎல்டிசி ஃபேன்ஸ் வாங்குறதுல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இதில் இருக்கிற பிசிபி ரிப்பேர் ஆயிருங்கிறது தான். The same Harry Potter also deals the same problem this chapter. ஏன்னா ஒரு பிஎல்டிசி ஃபேன்ல இருக்கிறது ரெண்டே விஷயம்தான், ஒரு மோட்டார், ஒரு பிசிபி. ஆனா இப்போ வர ஃபேன்ஸ்ல இருக்கிற பிசிபி எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம 50,000 ஹவர்ஸ் வரைக்கும் ரன் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஃபேனை நம்ம ஒரு நாள் 10 மணி நேரம் யூஸ் பண்ணா கூட 13 வருஷத்துக்கு ரன் ஆகும். சப்போஸ் உங்க பிசிபி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு சரி பண்றதுக்கு 1200 ரூபாய் செலவாகும். எல்லா பிஎல்டிசி ஃபேன்ஸும் இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்ஸோட தான் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பிஎல்டிசி ஃபேன்ஸும் 28லேருந்து 35 வாட்ஸ் வரைக்கும் தான் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது. ஒரு பிஎல்டிசி ஃபேனோட எஃபிஷியன்சியை அதோட ஏர் டெலிவரி ரேட்டையும் ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட்டையும் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஏர் டெலிவரி ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக உங்கள் ஃபேன் ரூம் ஃபுல்லாக கோல்ட் ஏரை டெலிவரி பண்ணுதுங்கிறது தான். ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட்னா அந்த கோல்ட் ஏரை டெலிவரி பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணுங்கிறது தான். குழப்பமா இருக்கு. கம்மியான ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட்ல நல்ல ஏர் டெலிவரி ரேட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுதான் ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஃபேன்னு நம்ம சொல்லுவோம். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடல்ஸ் எல்லாம் எஃபிஷியன்சிக்கு பேர் போன மாடல்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாடல்ஸ் 70%க்கும் அதிகமான எஃபிஷியன்சியில் ரன் ஆகும். இப்போ நம்ம பிஎல்டிசி ஃபேனோட பிளேட்ஸை பற்றி பேசலாம். நம்ம மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் பார்க்குற பிஎல்டிசி ஃபேன்ஸ் எல்லாம் 3 பிளேட் மாடல்ஸில் தான் வரும். ஆனால் இப்போ 4 பிளேட் மாடல்ஸும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டே வருது. இந்த ஃபேன்ஸில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் அலுமினியம்லையும் செய்கிறாங்க, பிளாஸ்டிக்லையும் செய்கிறாங்க. பிளாஸ்டிக் பிளேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அலுமினியம் பிளேட்ஸில் பெட்டரான ஏர் டெலிவரி எஃபிஷியன்சி இருக்குது. நீங்கள் ஹாட்டான பிளேசஸில் வாழ்கிறீங்கன்னா அலுமினியம் பிளேட்ஸ் இருக்கிற மாடல்ஸ் வாங்குறது நல்லது. பிளாஸ்டிக் பிளேட்ஸில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்மியான நாய்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ரஸ்ட்டும் ஆகாது. இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸை நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபேன்ஸ் மாதிரி ரெகுலேட்டரில் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ஐஓடி சப்போர்ட் இருக்கிற ஃபேன்ஸை நம்ம மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. சில குறிப்பிட்ட மாடல்ஸில் மட்டும் இந்த ரெகுலேட்டர் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் வாங்குறப்போ இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ் கூடவே வராது. நீங்கள் உங்களோட லோக்கல் எலக்ட்ரிஷியனை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன எழவி அது. ஜென்ரலாக இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸுக்கு 2லேருந்து 3 வருஷம் தான் வாரண்டி இருக்கும். ஆனால் கூல் மாதிரியான சில பிராண்ட்ஸ் மட்டும் அதோட மோட்டாருக்கு அடிஷ்னல் வாரண்டி கொடுக்குறாங்க. சில அதிக ப்ரைஸ் உள்ள பிஎல்டிசி ஃபேன்ஸுக்கு 4 to 5 years வாரண்டியும் கொடுக்குறாங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்ததுல கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பிராண்ட்ஸ் தான் பெஸ்ட்டான பிஎல்டிசி ஃபேன் பிராண்ட்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எந்தெந்த பிராண்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க், ஹேவல்ஸ், கிராம்ப்டன் அண்ட் ஓரியன்ட். ஓரளவுக்கு டீசெண்டான பிராண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா
உஷா, பஜாஜ், சூப்பர் ஃபேன், பாலிகேப் அண்ட் கூல் இதெல்லாம் சொல்லலாம். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ் எதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஎல்டிசி ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கீழே இருக்கிற டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணி நீங்கள் எது பெஸ்ட்டான ஃபேன்ஸ்னு பார்க்குறதுக்கு போயிடலாம். போதும் சரவணன், போதும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னலான இண்டக்ஷன் ஃபேன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மல் ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும். இதில் உள்ள கரண்ட் பாஸ் ஆக ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேன் சுற்றும் போது உள்ள பயங்கரமான ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு உருவாகும். இதனால நிறைய ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்னாலே பாதி கரண்ட் வேஸ்டாகவே போயிடும். அதனால தான் ஒரு நார்மல் ஃபேன் சுற்றுறதுக்கு 70-80 வாட்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணும். இப்போ ஒரு பிஎல்டிசி ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிஎல்டிசின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். பேர்லயே இருக்கு பாருங்க, இதில் அந்த ப்ரஷஸ் கிடையவே கிடையாது. அப்போ ஃபேன் எப்படி தான் சுற்றுது? இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்மனன்ட் மேக்னட்ஸும் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டும் இருக்கும். அந்த போர்டு தான் பிசிபி. நீங்கள் சுவிட்சை போட்டதும் நம்ம வீட்டு ஏசி கரண்ட்டை ஃபேனுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட் டிசி கரண்டாக மாற்றிடும். ப்ரஷஸ்க்கு பதிலாக இந்த ஸ்மார்ட்டான சர்க்கியூட் தான் எந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும், எப்போ கட் ஆகணுங்கிறத துல்லியமாக கண்ட்ரோல் பண்ணி ஃபேனை எந்த உராய்வும் இல்லாமல், அதாவது எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக சுத்த வைக்கும். ஸோ இதில் இந்த ப்ரஷஸ், ஃப்ரிக்ஷன், ஹீட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இல்லாதனால ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டியில் ஃபேன் ரன் ஆகுது. இந்த ஃபேன்ஸ் ரன் ஆகிறதுக்கு வெறும் 28-35 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியே போதும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டான பிஎல்டிசி ஃபேன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டம்பர்கோட ரெனேசா என்செல் பிஎல்டிசி ஃபேன் தான். இது 1200 mm ஸ்வீப் சைஸோட வருது. இதோட ஏர் டெலிவரி பார்த்தீங்கன்னா 225 cm கொடுத்துருக்காங்க. இது 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது பார்த்தீங்கன்னா 350 RPMல ரொட்டேட் ஆகும். இதில் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிப்பட்ட மாடல் உங்களுக்கு வேணும்னா 500 ரூபா கூட கொடுத்து இதோட அடுத்த மாடலான ரெனேசா என்செல் ஸ்மார்ட்டுங்கிற அந்த ஃபேனை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஃபேன்ஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடல் கலர் பாட்டோட ஸ்டெல்லா குவாடுங்கிற மாடல் தான். இது 1200 mm ஸ்வீப் சைஸோட வருது. இதோட ஏர் டெலிவரி ரேட் பார்த்தீங்கன்னா 230 cm கொடுத்துருக்காங்க. இது 4 பிளேட் செட்டப்போட வருது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே 4 பிளேட் செட்டப் இருக்கிற ஃபேன் இதுதான். இது 340 RPMல ரொட்டேட் ஆகும். இதில் ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கோல்டான ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வார்மான ஏர் வேணும்னா அந்த ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேன் ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு வார்மான ஏர் கிடைக்கும். இதில் ரிமோட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா 4 years வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடல் ஹேவல்ஸோட ஈலியோங்கிற மாடல் தான். இதோட ஸ்வீப் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 mm தான் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கிற ஏர் டெலிவரி ரேட் 225 cm. இதுவும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது 350 RPMல ரொட்டேட் ஆகும். இதுலேயும் ரிமோட் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் 1 year வாரண்டி உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ் எதுங்கிறது தான். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்கோட எஃபிஷியோ ஆல்ஃபாங்கிற மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீப் சைஸ் 1200 mm வருது. இதோட ஏர் டெலிவரி ரேட் 230 cm கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 பிளேட்ஸ் இருக்கிற ஃபேன் தான். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 365 RPMல ரொட்டேட் ஆகும். இதுக்கும் ரிமோட் சப்போர்ட் இருக்கு. இந்த ஆட்டம்பர்க் ஃபேனுக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேவல்ஸோட ஆம்ப்ரோஸ்ங்கிற ஃபேன் தான். இதோட ஸ்வீப் சைஸ் 1200 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஏர் டெலிவரி ரேட் 225 cm கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 350 RPMல ரொட்டேட் ஆகும். இந்த ஃபேனுக்கும் ரிமோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேன் கிராம்ப்டனோட எனர்ஜியான் ஹைப்பர் ஜெட்டுங்கிற ஃபேன் தான். இதோட ஸ்வீப் சைஸ் 1200 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஏர் டெலிவரி ரேட் 220 cm இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது 340 RPMல ரொட்டேட் ஆகுது. இதில் ரிமோட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த கிராம்ப்டன் ஃபேனுக்கு இவங்க 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4000 ரூபா பட்ஜெட்டுக்கும் அதிகமாக இருக்கிற ஃபேன்ஸ் எதுங்கிறது தான்.
இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்போகோட ரெனிசா ஸ்மார்ட்டுங்கிற மாடல் தான். இதோட ஸ்வீப் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஏர் டெலிவரி ரேட் 235 cm இருக்கும். இந்த மாடலும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது 360 RPMல ரொட்டேட் ஆகும். இதில் ரிமோட் சப்போர்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஃபேனுக்கு 2 years ஸ்டாண்டர்ட் வாரண்டியும் 1 year வாரண்டி ஆன் ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓரியன்ட் எலக்ட்ரிக்கோட ஏஆன் BLDC ப்ரோங்கிற மாடல் தான். இதுவும் 1200 mm ஸ்வீப் சைஸோட தான் வருது. இதோட ஏர் டெலிவரி ரேட் பார்த்தீங்கன்னா 225 cm கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது 350 RPMல ரொட்டேட் ஆகும். இதுலேயும் ரிமோட் ஃபீச்சர்ஸும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா மாடல்ஸ்லையுமே ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்துடும். இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆட்டம்போகோட ஏரிஸ் கான்டோர் ஸ்மார்ட்டுங்கிற மாடல் தான். இதுவும் 1200 mm ஸ்வீப் சைஸோட தான் வருது. இதோட ஏர் டெலிவரி ரேட் பார்த்தீங்கன்னா 250 cm கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 பிளேட் செட்டப்போட தான் வருது. இது 300 RPMல ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் ரிமோட் சப்போர்ட்டும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஆட்டம்பர்க் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஃபேன்ஸோட லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.